Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி பார்க்க போறோம். கோதுமை மாவு, ராகி மாவு வச்சு தோசை எப்படி இன்ஸ்டன்ட்டா செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1 கப் ராகி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம யூசுவலா ஊத்துற தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமா எடுத்துக்கணும். தண்ணி ஒரே டைம்ல சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டு பாருங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்துல இந்த தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. மாவு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தோசை ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததா தோசை தவா ஹீட் பண்ணிட்டு நம்ம தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சீக்கிரமாக கருகிடும், தோசை குக் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. சுவையான கோதுமை மாவு, ராகி மாவு பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, தக்காளி சட்னி வைக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.